அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். இங்கே பாருங்கள், யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் இந்த ஆண்டவர் வார்த்தை பேசுகிறார். கண்ணீரோடு ஒரு விவசாயி எதனா கஷ்டப்பட்டு கண்ணீரோடு விதைக்கிறாரு. அந்த கண்ணீரை ஆண்டவர் பார்க்குறாங்க, 100 மடங்காக அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணார்? ஒரு கம்பீரமாக இருப்பாராம். இப்போ கண்ணீரோடு வேதனோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கம்பீரத்தோடு வாழ போகிறீங்க, சமாதான சந்தோஷத்தோடு வாழ போகிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசிக்கொண்டார். கண்ணீரோடு இருக்கிற உங்கள் குடும்பத்தை, உங்கள் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் பேசுகிறவார்னா, கண்ணீரோடு விதைக்கிறன்னு சொன்னால் ஆண்டவரோடு பேசுகிறவர், ஆண்டவரோடு முறையிடுறவங்க. கண்ணீரோடு யாரெல்லாம் அழுது ஜெபம் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் கேட்குறீங்களோ, அது கம்பீரமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்றார் ஆண்டவர். யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறீங்க? விவசாயி குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கம்பீரத்தோடு அறுப்பான் அப்படின்றார். எப்பொழுதுன்னு சொன்னால், அவன் விதைக்கும் போது கஷ்டப்பட்டு கண்ணீரோடு விதைக்கிறான். என்ன நடக்குமோ நடக்காதோ, ஆசை நமக்கு இந்த விவசாயம் இதில் அறுவடைக்கு நல்லா நமக்கு லாபத்தை கிடைக்குமோ கிடைக்காது என்று எதிர்பார்ப்போடு விதைக்கும் போது கண்ணீரோடு விதைக்கிறான் கஷ்டப்பட்டு. ஆனால் அறுக்கும்போது கம்பீரமான அறுவடையை காண கர்த்தர் உதவி செய்தார். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நீங்கள் அந்த விவசாயி போல் கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கண்ணீரோடு ஏதாவது கேட்டிருப்பீங்க, நடைபெறாதபடிக்கு சோர்ந்து போயிருப்பீங்க. ஆண்டவர் நாளில் சொல்கிறீங்க, கம்பீரத்தோடு அரைக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கம்பீரமாக நடக்க போகிறீங்க. தலை குனிந்த இடத்தில் நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க பேசுகிற கம்பீரத்தோடு அவர் உங்களை நடத்த போகிறாருங்க. பயப்படாதுங்க. கண்ணீர் கவலை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்ணீர் வரும்போது, கவலை வரும்போது இயேசுவிட்ட முறையிட்டிங்கன்னா, இது விவசாயி எப்படி 100 மடங்கு பலனை பார்த்து ஆசீர்வாதமாக கம்பீரமாக அறுவடை பண்ணுறது போல் உங்கள் வாழ்க்கையில் தலை நிமிர கர்த்தர் செய்ய போகிறார். கம்பீரமாக நடக்க போகிறார். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.